2 கொரிந்தியர் 4:4 யாரா ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர். நீங்க வாசிக்கிறத வச்சே நான் உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்கலான்னு நான் புரிஞ்சுக்குவேன். இந்த அம்மா எனக்கு ரொம்ப தோதா இருக்குது, கரெக்டா வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய யாருக்கு? அவிசுவாசிகள். யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராதபடினால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மன கண்களை குருடாக்கினான். இதுதான் பிசாசுடைய பெரிய வேலை. என்னன்னா மனக்கண்ணை என்ன ஆக்கிறது? குருடா. அவ்வளவுதான் பிசாசோட வேலை. என்னன்னு புரிஞ்சிருச்சா? பிசாசோட வேலை என்னது? மனக்கண்களை குருடாக்கிறது. யாருடைய மனக்கண்களை? எல்லாருடைய இங்க அவிசுவாசின்னு இருக்குது. அவிசுவாசி மட்டும் இல்ல, விசுவாசி, ஊழியக்காரங்க, பரிசுத்தவான்கள் சொல்ற எல்லாருடைய கண்ணையும் அவன் தினுசு தினுசா, வகை வகையா, வித்தியாசமா அவன் கண்களை குருடனாக்குவான். கண்ணை குருடாக்கிட்டு பின்னால இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, குருடன் குருடனுக்கு வழி காட்ட முடியுமா அப்படின்னா முடியுமா? முடியாது. சொல்லுங்க, முடியுமா? முடியாதா? முடியாது. அப்போ பிசாசோட வேலை என்ன? நான் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொன்ன. நான் ஒரு டீச்சரை மாதிரி நான் உங்களுக்கு நடந்துக்க விரும்பல, ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சப்ஜெக்ட் உள்ள வர்றதுக்குள்ள, செய்திக்குள்ள வர்றதுக்கு முந்தைய நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு வேணுங்கிறது. இப்போ பிசாசோட வேலை என்ன? மனக்கண்களை குருடனாக்குவது. மனக்கண்ணை குருடனாக்கிட்டு பின்னால எவ்வளவு பவர்ஃபுல்லான பல்பை கொண்டு போய் கண்ணு முன்னால வச்சாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா மத்தேயு 6:22 சொல்லுது. என்னன்னு வாசிக்கிறீங்களா? மத்தேயு 6:22. இயேசுக்கு எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்கு. பாத்தீங்களா? கண்ணு சரீரத்தின் விளக்கு. இப்ப பிசாசு என்ன பண்ற? அந்த கண்ணை குருடாக்கிட்ட என்ன ஆயிடும்? லைட் என்ன ஆயிடும்? ஆஃப் ஆயிடுச்சுன்னா உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல. திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எது எங்க இருக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு கண்ணு பவர்ஃபுல்லா இருந்தாலும் கண்ணு குருடாக்கிட்டா முன்னால என்ன இருக்குது, பின்னால என்ன இருக்குது, எதுவுமே தெரியாம போயிடும். அப்போ பிசாசுடைய வேலை கண்ணை குருடாக்குறதுனா நம்முடைய வேலை என்ன? அப்போஸ்தலர் 26:18 அப்போஸ்தலர் நடபடிகள் 26:18 வாசிப்பா. பாவ மன்னிப்பையும் அவர்கள் இருளை விட்டு. இருள யார் இருப்பாங்க? இருள் யாருக்கு இருக்கும்? மனக்கண்கள் குருடான எப்பவுமே எப்படிதான் தெரியும்? இருளாதான். அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறந்துரு. இப்ப நம்முடைய வேலை என்ன சொல்லுங்க பாப்போம்? நம்ம எல்லாருடைய வேலை என்ன? பாஸ்டருடைய வேலை இல்லை, நம்ம எல்லாருடைய வேலை என்னது? குருடா இருக்கிறவருடைய கண்களை திறக்கணும். அவ்வளவுதான். பிசாசுட வேலை என்ன? நல்லா இருக்கிறவங்க கண்ணை என்ன ஆக்கிறது? குருடாக்குறது. நம்முடைய வேலை என்ன? குருடா இருக்கிறவங்களுடைய கண்களை. இதுதாங்க நம்முடைய வேலை. நீ யாராவது இரு, உனக்கு படிப்பு வருதோ, படிக்க தெரியலையோ, படிச்சிருக்கிறியோ, பட்டம் இருக்கு, எதுனா இருக்கட்டும், முதல் வேலை இந்த கண்ணானது சரீரத்தின் என்னவா இருக்கு? விளக்கா இருக்குது. இந்த விளக்கு இல்லாம எப்படி இருட்டில் நீ நடந்து போவ? வழி எப்படி தெரியும்? பாதை எப்படி தெரியும்? அதனால அப்படி இருக்கிற நாள் தான் பிசாசுடைய தந்திரம். பிசாசு நம்மளை எப்படி மோசம் போக்குறான்னா, நம்முடைய மனக்கண்களை அவன் குருடாக்கி விடுகிறான். இதுதான் அவனோட வேலை.
குருடாக்கிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருடைய கண்களையும் திறக்கணும். சரி, யார் திறப்பா? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? நான் ரொம்ப இப்படி போல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? கண்ணு திறக்கணும்னா யாரு போய் கண்ணு திறப்பா? பாஸ்டருடைய கண்ணு திறந்தது. அவர் தான் பாவம் இவ்வளவு வருஷமா போய் ஊழியம் செய்யறாரு. அவர் தான் மாங்கன்னு போறாரு. 40 வருஷமா அவர் ஒண்டியே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஏன் நாம கண்ணு திறக்கிற வேலையை செய்யல அப்படின்னா, சங்கீதம் 119:18 வசனத்துல தாவீது ஒரு அழகான வசனத்தை சொல்றார். வாசிக்கலாம். அந்த ஒரு பிள்ளையை தவிர மத்த யாரும் வாசிக்காம இருந்தீங்க. யார் அது? இவரா? அப்பா அப்பா. யார் வாசித்தது? அப்பா சூப்பரே. இந்த மாதிரி வாசித்தா என் உயிர் வருது. காலையிலேருந்து போன உயிர் இப்பதான் வருது. உங்களுக்கு தெரியுமா முட்டை? எத்தனை பேர் முட்டை ஆம்லெட் சாப்பிட்டுக்கிறீங்க? எல்லாமே தின்ன முகம்தான் தெரியுது. ஒவ்வொன்றும் 4 சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சும்மா சொல்கிறேன். முட்டையை மேலேருந்து உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உயிர் செத்து போயிடும். அப்படிதானே? மேலேருந்து உடைச்சிங்கன்னா என்ன ஆகிடும்? உயிர் செத்துரும். ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து உடஞ்சி வந்தால் உயிர் வரும். அப்படிதானே? ஒரு உயிர் வரும். இப்போ எனக்கு எப்படி வந்திருக்குது? உயிர் போயிருக்குதா வந்திருக்குதா? காலையிலேருந்து உயிர் போச்சு. இப்போ என்ன பண்ணுது? அவர் வாசித்த உடனே உள்ளுக்குள்ளேருந்து அப்படி வசனம்னா என் உயிர். அதுக்காக தான் நான் வாழ்கிறேன். அதை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. வாசிக்கலாம் பாருங்க. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். எல்லாரும் ஒரு முறை சொல்லாமா? எங்கள் கண்களை திறந்தருளும். இன்னொரு முறை சொல்லாமா? எங்கள் கண்களை. உங்க வாழ்நாள்ல என்னைக்காவது கொஞ்சம் பணத்தை சேகரிச்சு ஒரு 2 நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க மண்ணுக்கு மண்ணா புழுதிக்கு புழுதியா சாம்பலுக்கு சாம்பலா நான் போறதுக்கு முன்னால நீங்க போறதுக்கு முன்னால பண்ணீங்கன்னா, இந்த பைபிள்லாம் சிப்பு மாதிரி உங்க தலையில வச்சுட்டு போயிடுவேன். பைபிள் புரியும். கல்யாணத்துக்குன்னா முதல் ஆளா போவோம். வசனத்துக்காக உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடு. தாவீது சொல்றாரு, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை. அப்போ முதல்ல நம்முடைய கண் என்ன ஆயிடும்? திறக்கணும். சொல்லுங்க, என் கண்களை. சரி, கண்ணு திறந்துட்டு இருக்குது. உங்களுக்குள்ள கண்ணு திறந்துட்டு இருக்கு. கண்ணு திறக்கிறது ஒரு அனுபவம். ஒரு நர்சிங் படிக்கிறாங்கன்னா டிப்ளமோ நர்சிங், அப்புறம் ஒரு பேச்சுலர் பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் ஒரு எம்எஸ்சி நர்சிங் இருக்குது. அப்படிதானா? அப்போ நம்ம கூட படிக்கிறோம். என்னது? டிப்ளமோ டிகிரி என்ஜினியரிங் இருக்குது, பேச்சுலர் என்ஜினியரிங் இருக்குது, மாஸ்டர் படித்தவங்களும் இருக்காங்க. அது போல கண்கள் திறந்தருளும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம நினைச்சிருப்போம் எல்லாரோட கண்ணு திறந்துருக்குதுன்னு. பைபிளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் குருடனா சபையில் உட்கார்ந்துக்கிறோன்னு அப்புறமா தான் தெரியும். டயக்னோஸ் பண்ணணும். முதல்ல டயக்னோஸ் பண்ணணும். சரி, கண்ணு திறக்கிறது ஒரு அனுபவம். ஆனா சங்கீதம் 19:8 அதே தேவ மனிதர் இப்படி சொல்றார். வாசிக்கலாம். சங்கீதம் 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறது. கண்கள் திறக்கப்படுறது ஒரு அனுபவம். ரெண்டாவது, கண்கள் தெளிவா தெரிறது ஒரு அனுபவம். தெளிவா தெரியும். கண்ணு தெரியுது. நிறைய பேருக்கு என்ன தெரியல? மிஸ்ஸான்னு தெரியுதுங்க. எல்லாம் இருட்டு மாதிரி தெரியுது, 2 தெரியுது, 4 தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணு இன்னும் சரியா தெளிவா தெரியலன்னு அர்த்தம். கண்ணு தெரியுது, ஆனா கண்ணு தெளிவா தெரியல. நம்பர் 3, மூணாவது, எபேசியர் 1:19. எல்லாம் எங்கிருந்து வரணும்? இருதயத்திலிருந்து வந்தாதான். வாசிக்கலாம். எபேசியர் 1:19.
இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பாத்தீங்களா? அப்போ நல்லா கவனிக்கணும். கண்கள் திறக்கப்படுகிறது ஒரு அனுபவம், கண்கள் தெளிவாக்கப்படுகிறது ஒரு அனுபவம், கண்கள் பிரகாசம் அடைகிறது. இப்போ ஆபரேஷன் பண்ணி முடிச்ச உடனே பளிச்சுன்னு தெரியுதுங்க, கூசுது கண். அதனால என்ன கொடுத்துக்கிறாங்க? கருப்பு கண்ணாடி கொடுக்குறாங்க. ஏன்? பழைய மாதிரி எப்படி இருக்குது கண்ணு? பிரைட்டா தெரியும் போது கூச ஆரம்பிக்கும். பழைய மாதிரி ஆபரேஷன் பண்ணாத வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது, சரியாவே தெரியலன்னுபாங்க. ஆபரேஷன் பண்ணி முடிச்ச உடனே கருப்பு கண்ணாடி எது கொடுக்குறாங்கன்னா கூசும். இந்த சின்ன லைட்டு கூட பிரகாசமா தெரியும். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? இப்ப என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? பிசாசோட வேலை என்ன? மனக்கண்களை. நம்முடைய வேலை என்ன? பா, இவ்வளவு அழகா சொன்னீங்கன்னா நான் எவ்வளவு நாளும் சொல்லி கொடுப்பேன். பிசாசோட வேலை என்ன? நம்முடைய வேலை என்ன? திறக்கிறது. அப்ப திறக்கணும்னா இந்த 3 நிலையை ஒருத்தன் தாண்டினா மட்டும்தான் அவங்க திறக்க முடியும். அப்படிதானே? முதல் அனுபவம் என்ன? நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். 2வது கண்கள் தெளிவாக்கப்படணும். 3வது கண்கள் பிரகாசம் அடையணும். இப்படி ஆயிட்டாங்கன்னா அவங்களால சும்மா இருக்கவே முடியும். அவங்க போய் கண்ணை திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இது போல இவ்வளவு இருக்கு. என் தலை முழுதுமே ஒரு 2700க்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட் தலையில் இருக்குது. ஆனால் நீங்கள் தாங்குவீங்கன்னா தாங்க மாட்டீங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக. முதல் நாள் நீங்கள் வந்திருக்கீங்க, பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன பேசணும்? இவ்வளோ நேரம் நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பேசணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நான் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ என்ன பேசணும்னு தெளிவானதுனால உங்ககிட்ட சொல்றேன். நீங்க மறந்துடாம இருக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப எப்பவுமே நான் சொல்றேன். ஏன்னா நான் அவ்வளவு தொலைந்து வந்திருக்கிறேன். நீங்க உங்களுடைய நேரத்தை கொண்டு வந்திருக்கீங்க, இன்னும் உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப கடவுள் நம்முடைய கண்கள் இன்னைக்கு என்ன செய்யணும்? திறக்கப்படணும். நம்முடைய கண்கள் இன்னைக்கு தெளிவாக்கப்படணும். நம்முடைய கண்கள் என்ன ஆகணும்? பிரகாசம் அடையணும். பிரகாசம் அடைஞ்சிட்டாங்கன்னா, இப்ப நிறைய பேர், நான் போன மாசம் வரைக்கும் ஒரு 5 போதகர்களுடைய ஊழியர்களுடைய மீட்டிங்ல நான் பேசுறேன். நான் முழுக்க ஊழியர்களை உருவாக்குற பணியை செய்யறேன். இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் போய் போதகர்களை பயிற்றுவிக்கிற பணியை நான் செய்கிறேன். ஏறக்குறைய 7000க்கும் மேற்பட்ட 7000க்கு அதிகமான மாணவர்களை போதகர்களை உருவாக்கி நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். அதனால நான் உங்க மத்தியில நின்று உங்களையும் நான் பயிற்றுவிக்கணும் தான் நினைக்கிறேன். உங்களை திருப்திப்படுத்திட்டு உங்களுக்கு விருப்பமா அந்த பேசிட்டு உங்களை உசுப்பேத்தி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை உந்தி தள்ளிட்டு போறதுக்கு நான் வரல. அதுக்காக நான் இவ்வளவு பிரயாசப்பட்டீங்க வரல. சொன்ன இன்னைக்கு கடவுள் நம்மோடு கூட பேசணும், கடவுள் நம்ம மூலமா பேசணும்னு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா கடவுள் பேசுவார். இப்போ ஏசாயா 66வது அதிகாரம் ரொம்ப ஜாக்கிரதையா இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு ஆண்டவர் பேசணும்னு உணர்த்தினால நான் அங்க தலைப்பை செலக்ட் பண்ணி அந்த தலைப்பு சொன்னா நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் இங்க வந்தேன். இங்க வந்து நிற்கிறேன். இந்த பாருங்க, நான் காட்டுறேன். ஆனா இங்க எதை ஆண்டவர் பேச சொல்றாரோ அதை தான் நான் பேசணும்னு இருக்கிறேன். இயேசுவை போல கீழ்ப்படியாதிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி? சத்தமா சொல்லுங்க. பயமா இருக்குதுல்ல? உட்காந்துக்கிற இவரு கூட இன்னைக்கு தான் இந்த சப்ஜெக்ட் தெரியும். இவர் 18 வருஷமா படிக்கிறாரு பைபிள் என்கிட்ட.
இவரும் உலகம் முழுதும் ஊழியம் செய்கிறார், ஊழியக்காரர். அவருக்கு கூட இன்னைக்கு தான் இந்த சப்ஜெக்ட் புதுசு. இன்னொரு முறை சொல்றீங்களா? இயேசுவை போல. பயமா இருக்குதுல்ல? சரி, ஓகே. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிந்தாருன்னு தான் இருக்குது. அது என்னையா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாதவரா? இயேசுவினிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது கீழ்ப்படிதல் மட்டுமில்லை, கீழ்ப்படியாமை கூட அவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். உங்க முகத்தை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க இதுக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு புரிஞ்சுட்டேன். பிசாசு சொல்றான் மலை மேல இருந்து குதியும்னு. கீழ்ப்படிஞ்சாரா கீழ்ப்படிலையா? ஏப்பா உண்மையாவ சொல்றீங்க? கீழ்ப்படிஞ்சாரா? பைபிள் முழுதும் அவர் எவ்வளவு கீழ்ப்படியலன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். யாருக்கெல்லாம் கீழ்ப்படியலன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். வேத பாரகர்கள் சொன்ன ஒண்ணுத்துக்கும் அவர் என்ன செய்யல? கீழ்ப்படியவே. நம்ம கீழ்ப்படிதலே வாழ்நாள் முழுதும் பேசிட்டோம். 2000 வருஷமா அவர் கீழ்ப்படிஞ்சாரு 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 பேசிட்டோம். ஆனா அவர் கீழ்ப்படியிலேயே அதை நம்ம பேச மாட்டோம். நம்ம கூட எதுக்கு கீழ்ப்படியணும்னு தெரியணும், எதுக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு தெரியும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணுமா வேணாமா? கீழ்ப்படியணும். அப்பா வந்து சிகரெட் வாங்கினவர் சொன்னா கீழ்ப்படியலாமா வேணாமா? வேண்டாங்கிற. இது புரியணும், பிள்ளைங்களுக்கு தெளிவா சொல்லணும். எதுக்கு கீழ்ப்படியணும் எதுக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு தெரியும். இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உங்க முகம் பார்த்த உடனே இவங்க இன்னைக்கு இது தாங்க மாட்டாங்கன்னு புரிஞ்சிச்சு. நான் வேறைக்கு வந்துட்டேன். இப்போ நான் இங்கே நின்று தான் பேசுகிறேன். எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இல்லை, இங்கே நின்று பரிசுத்தாவியான உங்ககிட்ட என்ன பேச சொல்கிறாரோ. ஆனால் இன்றைக்கு சப்ஜெக்ட் வந்து உங்கள் வாழ்நாளில் மிக அற்புதமான, ஆச்சரியமான, ஆழமான, ஒரு எளிமையான ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. எவ்வளோ பெரிய டீச்சராக இருந்தாலும் ஒரு மாணவனுக்கு புரிஞ்சாதான் அவன் பெஸ்ட் டீச்சர். புரியாமல் எவ்வளோ தெரிஞ்சாலும், நான் வரும்போதெல்லாம் பிலாசபி படிச்சுட்டு வந்தேன். வந்த உடனே பிரதர்கிட்ட பிலாசபி ஒன்று சொல்கிறேன். ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு, நல்ல ஃபுட்பால் பிளேயரு, தி பெஸ்ட் பிளேயரு. கால் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவரால் என்ன செய்ய முடியாது? விளையாட முடியாது. சொல்லுவாங்க அவர் எவ்வளோ பெரிய பெஸ்ட் பிளேயர் தெரியுமா, என்ன ஆடுவார் தெரியுமா, ஸ்டேட்டில் ஆடுவார், அப்படிதான் சென்ட்ரல் ஆடுவார், இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரால் ஆட முடியாத சூழ்நிலை வந்தால் அவர் ஒரு பெஸ்ட் கோச்சராக மாறிடுவார். அப்படிதானா? இதுக்கு முந்தி அவருடைய பணி என்ன? பெஸ்ட் பிளேயர். இப்போ பெஸ்ட் கோச்சர். அவருக்கு தான் தெரியும் அவர் ஆடினதெல்லாம் எப்படி கோச் பண்ணணும்னு தெரியும். ஒரு பெஸ்ட் கோச்சரா உருவாகணும்னா கால் உடையணும். ஆடுங்க போயினுக்கும் போது சில ஆடு முன்ன ஓடும். மேய்ப்பன் காலை என்ன பண்ணுவாங்களாம்? உடைப்பாங்க. நம்ம ஊரில் உடைக்க மாட்டாங்க பாவிங்க, அந்த ஊரில் உடைப்பாங்க. உடைச்சி காலை கட்டிடுவாங்க. நம்ம ஊரில் ஆடும் வேகமாக ஓடனா கழுத்துக்கும் காலுக்கும் என்ன பண்ணுவாங்க? கயிறை கட்டி வேகமாக போகாத மாதிரி பார்ப்போம். God knows everything. ஆண்டவருக்கு நம்முடைய மனசு தெரியும், ஆண்டவருக்கு நம்முடைய தேவை தெரியும், ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனை தெரியும், ஆண்டவருக்கு நம்முடைய கண்ணீர் தெரியும், ஆண்டவருக்கு நம்முடைய வியாகுலம் தெரியும். அது அவருக்கு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 66 அதிகாரம். பைபிள் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66 புஸ்தகம். 66 புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டில் 9 இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 27 இருக்குது. 27 இருக்குது. மொத்தம் 1189 அதிகாரம் இருக்கு. 31,173 வசனம் இருக்கு. இப்ப என்ன ஆச்சரியம்னா, பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரம் இருக்குது, இந்த 39 அதிகாரம் இருக்குது. புதிய ஏற்பாடு எத்தனை இருக்குது? 27. இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 66 அதிகாரம் இருக்குது. 66 அதிகாரத்தில் 39 அதிகாரம் வரைக்கும்
அடி 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 அடின்னு அடிக்கிறார் ஆண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து எத்தனாம் அதிகாரம் வரைக்கும்? 39ஆம் அதிகாரத்து வரைக்கும் ரஃப் அண்ட் டஃப் அப்படிதான் இருக்கு. உங்களை வெட்டுவேன், உங்களை குத்துவேன், உங்களை அங்க பண்ணுவேன், இங்க பண்ணுவேன், உங்களை அடிமையா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறீங்களா? என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். பாருங்க, பழைய ஏற்பாடு 39 புஸ்தகம் முடிஞ்ச உடனே அடுத்தது என்னது? புதிய ஏற்பாடு இல்ல. புதிய ஏற்பாடுன்னு என்ன ஆயிடுது? இப்போ ஆற்றுங்கள், தேற்றுங்கள், ஆறுதல், அப்படித்தானே? கிருபை, கிரேஸ், இரக்கம், அன்பு. பழைய ஏற்பாடுல அதுதான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகமும் அப்படிதான். 66 புஸ்தகத்துல 39 வரைக்கும் பழைய ஏற்பாடு மாதிரி தான் இருக்கும். ஆனா அடுத்தது 40ஆம் அதிகாரத்துல இருந்து புதிய ஏற்பாடு. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். 2 வார்த்தை. என் ஜனங்களை ஆற்றணும், என் ஜனத்தை ஆறுதல்ங்கிறது ஆற்றக்கூடியது உள்ள, தேற்றக்கூடியது வெளி. ஆற்றணும்னா உள்ள ஆறணும். நிறைய பேருக்கு உள்ள ஆறல. உள்ள ஆறாதனால இன்னும் கண்ணீர் நிக்கல, இன்னும் வேதனை நிக்கல, இன்னும் பிரச்சனை நிக்கல. அதனால்தான் 66ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 66ஆம் அதிகாரம், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஜாக்கிரதையா கவனிக்கணும், ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஒருவனை அவன் தாய், நான் வேகமா போல, நான் பிரசங்க மாதிரி பண்ணல, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நிதானமா சொல்றேன். குறிப்பெடுத்து உங்க வாழ்க்கையில பதிவு பண்ணிக்கோங்க. நல்ல வேளை நல்ல ஒரு கேமரா வச்சு பதிவு பண்ணி திரும்ப திரும்ப வராதவங்களுக்கு போட்டு காட்டு. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள்னு ஆரம்பித்தவர் இப்ப இங்க சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை. இன்னொரு முறை சொல்லமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல இல்ல. நிறைய பேர் பாட்டு எழுதும் போது கூட எப்படி பண்ணுறாங்க? தாய் தேற்றுவது போல எழுது. இல்ல இல்ல, அதான் தப்பு, அதான் தப்பு. ஒரு அம்மா ரொம்ப அழகான பாடல் எழுதினாங்க, வயதான அம்மா. பேசும் தெய்வம் நீ இல்ல, எவ்வளவு அழகா. பேசாத, அதுக்காக தான் பாட சொன்ன. பேசும் தெய்வம் நீ. நல்லா இருக்குது. அடுத்த லைன் என்னது? பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. கல்லு பேசுமா பேசாதா? பேசுமா பேசாத? மரம் பேசுமா பேசாத? நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும்னு சொன்னாரு. அதுக்கு பேர் என்னது? உத்தரம் சத்தமிடும் சொன்னாரு. அது என்னது? நீங்க ஒரு ஊருக்கு போங்க, உங்க செல்போன் பேசுதா? பேசுதா இல்லையா? செல்போன்ல பேசுறீங்களா இல்லையா? சரி, இப்போ நீங்க வச்சிட்டு இருக்கிற செல்போன் எல்லாம் அதுல சிப் இருக்குல்ல, அந்த சிப்பு எதுல தயார் பண்ணாங்கன்னா சிலிக்கான், மணல்ல இருந்து எடுத்த சிலிக்கான்ல இருந்து தான் அதை எடுத்திருக்காங்க. அதில் தான் மெமரி பண்ணக்கூடிய சிலிக்கான்ல இருந்து, மணல்ல இருந்து, மண்ல இருந்து எடுத்து தான் சிப்பை உருவாக்கிறாங்க. அப்போ அதில் மெமரி பண்ண முடியும். நீங்கள் பாட்டை இறக்க முடியும், நீங்கள் பேசுறது இறக்க முடியும், எல்லாத்தையும் மெமரி பண்ண முடியும். இது எவ்வளவு உண்மையோ, காத்து கூட உங்க வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணுது. கல்லுகள் கூட உங்களோட வார்த்தை என்ன பண்ணுது? ரெக்கார்ட் பண்ணுது. மணல் எப்படி வருது? மணல் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? மலையில் இருக்கிற கல்லுங்கள்லாம் ஒன்னோட ஒன்னா மோதி உடஞ்சி உருவாகி பெரிய பெரிய கல்லெல்லாம் உருண்டு 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 பல ஆயிரம் வருடங்களா உருண்டு
உடைஞ்சு அது மணலா மாறி மணல் மண்ணா மாறி மண்ணுக்குள்ள சிலிக்கான் இருக்கு. இந்த சிலிக்கானை கொண்டு போய் அதுல இருந்து எடுத்துதான் மெமரி கார்டை பண்ணி அதுல ரெக்கார்ட் பண்ண முடியும்னு இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஒரு கிராமத்துக்கு போங்க, போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. லூக்கா 10 இருக்கு இல்லையா, லூக்கா 10 நீங்க ஒரு கிராமத்துக்கு போங்க, நீங்க சொல்லுங்க, கேட்டா பாருங்க, கேட்டா கேளுங்க, கேக்கா கட்டி போங்களவா, கேட்டா பாருங்க, கேட்கலன்னா உங்க காலில் இருக்கிற தூசியை அங்க உதறிட்டு வந்துருங்க. என்ன எதுக்கு? சும்மா உதறதுக்கா? ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருங்க. நான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன், என்ன பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, மெமரி. அது ஒரு நாள் உத்தரம், அந்த கல்லுகள் ஒரு நாள் பேசும், உத்தரம் சத்தமிடும், உத்தரம் கூட சத்தமிடும், சாட்சி கொடுக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஜீவன் இருப்பது போல காற்றுக்கு உயிர் இருக்குது, மண்ணுக்கு உயிர் இருக்குது. உயிர் இல்லைன்னா அங்க எந்த பயிருமே என்ன பண்ணாது, முளைக்காது, செத்து. சயின்ஸ் பேசணும்னா எனக்கு இவ்வளோ ஆசை, இவ்வளோ ஆசை. ஏன்னா பைபிள் மொத்தமே சயின்ஸ் தான். பைபிள் உங்களுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அதனால அதிகமாக நான் சொல்ல விரும்பல. இவ்வளோ வேதும்னு நினைக்கிறேன், ஜாக்கிரதையாக கவனிக்கிறேன். அதனால இது மத புத்தகம் அல்ல, மகா ஞான புத்தகம். இது நிறைய பேர் இதை மத புத்தகம் அல்ல, மகா ஞான புத்தகம். பள்ளிக்கூடத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பல்கலைக்கழகத்திலையும் இருக்கிற எல்லா பாடத்தையும் நான் இதுல இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். லேட்டஸ்ட் சயின்ஸ் கூட நாசா விஞ்ஞானிகளால சொல்ல முடியாத, இதுவரைக்கும் கண்டுபிடிக்காதவைகளை கூட இதுல நான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதுதான் நான் சொல்லிட்டு கிடக்கிறேன் 35 வருஷமா. பைபிள் பக்கம் உங்க மனசை திருப்பிக்குங்க. இங்க சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை. இப்போ கடவுள் பெரியவரா நாம பெரியவங்களா? சத்தமா சொல்லுங்க, ஒரு யதார்த்தமா பேசுவோம். கடவுள் பெரியவரா நம்ம பெரியவங்களா? ஸ்கூல்ல ஒருத்தர் படிக்கலன்னா நல்லா படிக்கிற பையனை பார்த்துட்டு, டேய் நீங்க எல்லாரும் போய் என்ன பண்ணுங்க, அவங்கிட்ட கத்துக்குங்க, அவன் சொல்லி கொடுப்பான் தானே சொல்லணும். இப்போ தேற்றுகிற விஷயத்துல இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தேற்றுவது போல ஒரு தாய் தேற்றுவாள்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் கூட அவங்களை என்ன பண்றேன், தேற்றுங்கிற. எவ்வளவு நல்ல தெய்வம் தெரியுமா? கவனிங்க, ஒரு சிங்கத்தை பைபிள்ல எழுதி இருக்கிறான்னா, சிங்கத்தை காட்டி பாடம் யாருக்கு? மனுஷனுக்கா சிங்கத்துக்கா? நான் சொல்ல புரியுதா? இப்போ ஒரு காகத்தை காட்டுறாரு, காகத்தை காட்டி பாடம் யாருக்கு? மனுஷனுக்கு. யாருக்கு? மனுஷனுக்கு. இல்ல மனுஷனை காட்டி காகத்துக்கு ஏதாவது பாடம் இருக்கா? இல்ல. சரி, ஒரு சிங்கத்தை காட்டி யாருக்கு பாடம்? ஒரு எறும்பை காட்டி, ஒரு பாம்பை காட்டி, அப்படித்தானே, ஒரு முயலை காட்டி, ஒரு ஒரு 8 கால் பூச்சி, வண்ணத்து பூச்சியை காட்டி, பைபிள்ல இருக்கிற மச்சங்களை காட்டி, மிருகங்களை காட்டி, ஊரும் பறவைகள் எல்லாவற்றையும் காட்டி போதனை யாருக்கு? ஆனா மனுஷனை வச்சு எந்த மிருகத்துக்கும் போதனை கிடையாது. அப்ப தரித்திரம் உள்ளவங்க யாரு தான்? நாம தான் சரியா இன்னும் கீழ்ப்படியும். அதுங்கெல்லாம் கரெக்டா செய்யுது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நானும் கூட உங்களை தேற்றுறேங்கிற. அப்போ தாய் தேற்றுவாளா? ஏன் தகப்பன் தேற்றுவது போல சொல்ல, அண்ணனோ அண்ணியோ அம்மாவோ அக்காவோ அப்படித்தானே, மாமாவோ மாமியோ தேற்றுதில்லை. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, அவன் தாய் தேற்றுவது போல. அப்போ தாய் என்கிற அந்த 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 கேரக்டரை எவ்வளவு உச்சிதமா பார்க்கிறார். இன்னொரு இடத்துல பண்ண, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்வது போல நானும் உங்களை சேர்த்துக் கொள்வேங்க. அப்போ எதுகிட்டது நமக்கு பாடம்? கோழி கிட்டது நமக்கு பாடம். பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து. ஆனா இந்த பாடம் மட்டும் இளவு நமக்கு ஏறவே ஏறல. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு ஏறல.
சேர்த்து வைக்கிறதுலையும் குவிச்சு வைக்கிறதுலையும் கிறிஸ்டியானிட்டியே போயிருச்சு. கிறிஸ்தவமே குருட்டுத்தனமா வாழ்றாங்க, குருடாகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆளும் குருடா, அவளை பார்க்கும்போது பிளைண்டாக தான் நான் பார்க்குறேன், ஊனமற்றவர்களை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பைபிள் தெரியல. எப்படியா நீங்கள் சொல்கிறீங்க? யோவான் எழுதுறாரு, ஒரு சகோதரனை நான் ஒளியில் இருக்கிறேன், 2:18, நான் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை ஒருவன் பகைத்தால் அவன் இன்னும் பாத்தீங்களா, இவர் அவர்கிட்ட பேசுறதில்ல, அவர் அவர்கிட்ட பேசுறதில்ல, அவர் இவங்கிட்ட. நீ ஒளியில் இருக்கிற, நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ ஒளியில் இன்னும் இருட்டில் தான் இருக்கிற. காரணம் கண்ணு இன்னும் குருடா இருக்குது. எவ்வளவு நான் சொல்லட்டும்? நீயே குருடனா இருந்துகிட்டு இன்னொருத்தருக்கு நான் வழிகாட்டுறேன்னு சொல்றது எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம். நீயே வாழ முடியல, இன்னொருத்தர் நான் வாழ்ந்து காட்டுவேன். உனக்கே சமாதானம் இல்லை, இன்னொருத்தருக்கு சமாதானம் சொல்ற. நீயே இன்னும் விடுதலை அவளை இன்னொருத்தர் விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி சேர்க்கும்னா, கோழியை கொடுத்து நிறைய பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கோழி ஒரு 11 விதமான சத்தத்தை எழுப்புன்னுவாங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன சப்தங்கள் இருக்குது. கோழி 11 விதமா சப்தங்களை எழுப்புமா. ஆபத்துக்கு ஒரு முறை, பிள்ளைகளை கூப்பிடும் போது ஒரு முறை, பிள்ளைகளை போன்னு சொல்லும் போது ஒரு முறை, அப்படித்தானே, முட்டையிடும் போது ஒரு முறை, முட்டையை வச்சுட்டேன்னு சொல்றது ஒரு முறை. இப்படி 9 விதமான 11 விதமான சத்தங்களை எழுப்புமா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 4 அறிவு இருக்கிற பறவை கிட்ட கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்வது போல நானும் உங்களை நான் சேர்த்து கொள்றேன். எவ்வளவு நல்ல தேவன் பாரு. அதனால்தான் இங்க இவ எல்லாவற்றுக்கும் மேல தாயை சொல்றாருன்னா எவ்வளவு முக்கியமான பாடம் அது. ஒரு கோழியை வச்சு, ஒரு சிங்கத்தை வச்சு, ஒரு முயலை வச்சு, ஒரு மானை வச்சு, ஒரு கழுகை வச்சு சொல்ற பாடத்தை விட ஒரு தாயை வச்சு ஒரு பாடம் சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய பாடம். இப்போ வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கிறேன் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். பாத்தீங்களா? சரி, இப்ப அம்மாமாருக்கு சொல்லுங்க, ஒரு தாய் ஒரு பிள்ளைய எப்படி தேற்றுவா? என் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி தேற்றுவா? இருந்தா தானே சொல்றதுக்குன்றியா, இல்லை வார்த்தையிலே சொல்ல முடியலையா? என் ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் நினைக்கிறேன் வேகமாக நான் சொல்லி முடிக்க. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 8:30. அப்போ நான் சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுறேன் வேகமாக. ஏன்னா நீங்கள் பார்க்கறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. அதனால் 8:30 நான் முடிச்சிடுறேன், வேகமாக சொல்லிடுறேன், சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். என்னுடைய நண்பர், அவங்க அப்பா ஒரு நல்ல சுத்தமான குடிகாரர். ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய நல்லா குடிச்சிட்டு வருவார். என் ஃப்ரெண்டு பாஸ்டர் அவர் பைபிளை படிச்சுட்டு இருப்பார். ரட்சிக்கப்பட்ட புதுசில் பைபிள் படிச்சுருக்கிறார். இவர் அப்படியே வருவார், டேய் தேவசகாயம், என்ன பைபிள் படிக்கிறியா? படுறா. சரி, ஆதியாகமம் 8:3 என்ன சொல்லுது உனக்கு தெரியுமா அப்படின்னுவாரு. நீதிமொழிகள் 4:4 என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாயா 3:2 என்ன சொல்லுது தெரியுமான்னு கேட்ட உடனே பாஸ்டா இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் பயம். யாரை பார்த்தா? அப்பாவை பார்த்தா. எப்போ குடிகாரனா இருந்தா கூட மண்டை முழுதும் என்ன இருக்குது? வசனமா மனப்பாடம் பண்ணிட்டுக்கிறாரே பண்ணிட்டு. ஒரு நாள் அவரை நான் தான் அடக்கம் பண்ணேன், செத்துட்டாரு. சாகிறதுக்கு முந்தி பாஸ்டர் கொஞ்சம் வளர்ந்துட்டார். அவர் சர்ச்சில் இப்போ 400 பேருக்கு மேலே இருக்காங்க, நிறைய பிரான்ச் சர்ச் இருக்கு. அவர் ஒரு நாள் சீரியஸாக படிக்கும்போது அதே மாதிரி குடிச்சிட்டு டேய் தேவசகாயம் அப்படின்னாரு. உன்னை இவர் தான் வசனம் பேசுறாச்சு. ரொம்ப நாள் அவர் வாயை திறந்தாவே இவர் பேசாம ஆயிடுவார். ஆனால் ஒரு நாள் பைபிளில் என்ன இருக்குது தெரியுமா? என்னதான் இருக்குது சொல்லு, என்னதான் இருக்குதுன்னா அவர் சொன்னார், என்னே கேட்குறியா, நீ இருக்கிறது தான் இருக்குன்னாரு அவர். அது வரைக்கும் அங்கே என்ன இருக்குதுன்னு அவருக்கு
இவ்வளோ நாளாக அவங்க அப்பா வசனத்தை எல்லாம் மனப்பாடமாக சொல்றாரு. இப்போ எப்படி நான் சொல்கிறாரு அப்படின்னா, எப்படி 3ஆம் அதிகாரம்னா 2ஆம் வசனம் இருக்குமா இருக்காதா, 4ஆம் அதிகாரம்னா 4ஆம் வசனம் இருக்குமா இருக்காதா, 8ஆம் அதிகாரம்னா 1ஆம் வசனம் இருக்குமா, இப்படி தான் அவர் சொல்லியிருக்கார தவிர எது தெரில அவருக்கு. அங்கே என்ன இருக்கு, வசனமே புக்கு தெரியுது. அது போல நான் சொல்றது ஜாக்கிரதையாக, ஒரு தாய் எப்படி தேற்றுவா அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் முடிக்கிற முடிய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதனால எப்படி தேற்றுவான்னு கூட அவரே சொல்லிட்டுக்கிறார். 12வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் மகிமையை ஆற்றை போலவும் செய்வேன். அப்பொழுது நீங்கள் பாத்தீங்களா என்னவா, முளைப்பால் குடிப்பீர்கள். ஒரு தாய் ஒரு பிள்ளையை தேற்றுவதற்கு அவள் எடுத்துக்கொள்ளுகிற முதல் யுக்தியே என்ன தெரியுமா, தன்னுடைய முளைப்பாலை கொடுத்து தேற்றுவாள். கிராமங்கள் எல்லாம் வயல்ல போய் அப்படி நாத்து நட்டுப்பாங்க. கல்யாணம் ஆகி குழந்தைய கொண்டு போய் மரத்துல அப்படி ஆட்டிட்டு இருப்பாங்க. வேப்ப மரத்துல புளிய மரத்துல எல்லாம் அப்படி ஆட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க போனீங்கன்னா இந்த பிள்ளை எல்லாரும் குறிஞ்சு பயிர் நட்டுனுக்குறாங்க, களை எடுத்துருக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த அம்மாவுக்கு மட்டும், அம்மா குழந்தை அழுகுற மாதிரி இல்லை அப்படின்னு உடனே சும்மா வேலையை பாரு, குழந்தை அழுகுதாது இதுன்னு, இப்பதானே தூங்க வச்சுட்டு வந்த, இப்பதானே நீ பண்ணிட்டு வந்த, உட்காந்து பாருன்னு இவங்க பாட்டு வேலை செஞ்சு இருப்பாங்க. ஆனாலும் இந்த இல்லம்மா குழந்தை அழுகுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு இந்த அம்மா ஓடும். ஓடி போய் பார்த்தா, அங்க போய் பார்த்தா குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுருவோம். அப்படியே சேரெல்லாம் அப்படியே அப்படியே காலெல்லாம் அப்படி கழுவிட்டு நேரம் ஓடி போய் அந்த குழந்தை அப்படியே தூக்கி அப்படின்னு விண்ணு விங்கு நிற்கும் பாருங்க. உடனே ஒரு தாய் வேற ஒன்றும் பண்ண மாட்டா. எப்படி உட்காருவா தெரியுமா, உடனே மார்பை திறந்து தன் முளைப்பாலை கொடுத்து அவன் சூப்பி குடிக்கிற வரைக்கும் அந்த தாயினுடைய மனசு பதபதச்சிருப்பார். அந்த குழந்தையினுடைய பதபதப்பு எவ்வளவோ அவ்வளவு பதபதைப்பு இந்த தாய்க்கு இருக்கும். அது ஒருவேளை இந்த மார்பில் பால் குடிச்சிட்டு பின்னால அது மார்பில் பால் போலணும்னு அம்மா இப்படி மாத்துவோம், மறுபடியும் ஆளும். உடனே இந்த மார்பில் இருந்து ஒரு செகண்ட் தான் ஆகும். இந்த மார்பில் பால் வரலன்னு ஒரு தாய்க்கு தெரியும். உடனே மார்பை மாத்தி தன் குழந்தைக்கு பாலை அவள் கொடுக்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதற்கு அவள் எடுத்துக்கொள்ளுகிற முதல் முயற்சி, முதல் யுக்தி முளைப்பாலை கொடுத்து தேற்றுவார். இது முதல் விஷயம். நம்பர் 2, இரண்டாவது என்னது, இடுப்பிலே வைத்து சுமக்க. எத்தனை பேருக்கு அம்மாவுடைய இடுப்புல உட்கார்ந்து போன அனுபவம் இருக்குது? கை தூக்குறதா நான் நம்புவேன். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் குரங்கு மாதிரி மாட்டின்னு திரிறாங்க. முன்னாலையும் பின்னாலையும் பேக் மாட்டுங்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? குருவிக்காரங்க தான் மாட்டுமா. குரங்கு பார்த்து குருவிக்காரன் குரங்களோட பார்த்து 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 இவனும் மாட்டான். சைனாவில், அமெரிக்காவில், இதில் எல்லாம் போய் போனீங்கன்னா இப்படி தான் மாட்டு சுற்றி நிற்கிறாங்க. அமெரிக்காவில் நீங்கள் போனால் அங்கே எல்லாம் பின்னால் ஒரு பேக், முன்னால் ஒரு குழந்தை, பின்னால் ஒரு குழந்தை மாதிரி மாட்டு மாதிரி சுற்றி நிற்கிறாங்க. சைனாலே அப்படி தான், மலேசியாவில் அப்படி தான், சிங்கப்பூர்லேயும் அப்படி தான். ஆனால் ஒரு குழந்தையினுடைய அழுகை, ஒரு குழந்தையினுடைய வேதனை, துன்பத்தினுடைய உச்சத்தை இருந்து அவளை விடுவிக்கிறதுக்கு ஒரு தாய் எடுக்கிற இரண்டாவது யுக்தி, குழந்தைய அப்படி எடுத்து இடுப்பில் வச்சு ஒரு அப்படி ஒரு ஆட்டு ஆட்டு ஆட்டுனா எவ்வளோ அழுக இருந்தாலும் அந்த குழந்தை. இப்போ குழந்தைகளை யாரும் இடுப்பிலேயே சுமக்கிறது இல்லை. ஏன்னா இடுப்பே முதல்ல இல்லை. சாரி டு சே, இடுப்புகளே இல்லை இப்போ அம்மா மாருங்களுக்கு. எல்லாம் பேரலுங்க மாதிரி எடுக்கிறேன். இடுப்பு இருந்தால் தானே குழந்தை அங்கே நிற்கும். இடுப்பு இல்லை. நம்பர் 3, ஒரு தாய் எப்படி தேற்றுவாளா, முழந்தாளில் வைத்து தாளா. அதாவது கிராமத்தில் குழந்தை அழுக பாலை கொடுத்து, முளைப்பாலை கொடுத்து அழுக நிற்பாட்டில், இடுப்பில் வச்சு நிற்பாட்டிலனா அம்மா மானுங்குதே, அவனுக்கு பசி இல்லை, அவனுக்கு எதாவது கட்சி அதுவும் இல்லை, வா ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த குழந்தை அப்படி பிடிச்சி இழுத்து முழங்கால் அப்படி நீட்டிட்டு கவுத்து போட்டுட்டு முழந்தாள் எப்படி தாளாட்டுவாங்க சொல்லுமா? எப்படி தாளாட்டுவாங்க?
போயிரு, எங்காவது போயிரு. முழந்தால தாளாட்டுது பாருங்க, இப்படியும் இப்படி டபுள் இது இருக்கு பாருங்க. இந்த தீபார்த்தனைலாம் பண்ணுவோம்ல, அது போல இப்படியும் 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 இப்படி பண்ணும்போது எவ்வளவு வேதனையும் நீங்கி ஒரு 5 மினிட்ஸ்ல குழந்தை என்ன ஆயிடும், தூங்கிடும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு தெரியுமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது எப்படி? எத்தனை விதமா தேற்றுவா? முளைப்பால கொடுப்பா, இடுப்பில சுமப்பா, அப்புறம் முழந்தாளில் வைத்து தாளாட்டுவதை போல நானும் ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன கேள்வி? எங்கேயாவது பைபிள்ல அப்படி ஒரு தாய் தேற்றி இருக்காங்களா? எனக்கு நேரம் எல்லாம் கம்மியாக கொடுத்தா என்னால் நான் இன்ட்ரடக்ஷன் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. இன்னும் ஒரு அம்மாவாதே சொல்லணுமா வேணாமா? ஒரு அம்மாவாவது சொல்லணுமா? பைபிள்ல யாராவது ஒரு தாய் ஒரு பிள்ளைய தேற்றின மாதிரி எங்காவது இருக்கா? எங்கேயாவது பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? வசனத்தை கேட்டிருப்போம் 1000 முறை. ஒரு தாய் தேற்றுவது போல ஒரு தாய். எந்த தாய் தேற்றினாங்க? அப்படி யாராவது தேற்றினாங்களா? சரி, நீங்க குறிப்பு மட்டும் வசனத்தை எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் இந்த ரெண்டுத்தையும் நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னா, முதல்ல 2 தாய் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 2 தாய்ங்க சாலமோன் கிட்ட போய் நிக்கிறாங்களா இல்லையா? நிக்கிறாங்க. ஒரு குழந்தை என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு. போய் சாலமோன் கிட்ட, நீங்க பெரிய ஞானி ஐயா, தயவு செய்து அந்த தாய் சொல்றா, ஐயா எங்களுக்கு நியாயம் பண்ணுங்க. என்ன நியாயம் பண்ணும்? செத்து போன குழந்தை இவ குழந்தைய கொண்டு வந்து என் பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறா, உயிரோடு இருக்கிற என் குழந்தைய கொண்டு போய் அவ பக்கத்துல வச்சு வாதிக்கிறா. என்னையா இது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கத்துறா. அவையும் சாலமோனும் என்ன பண்றதே தெரியல. குழந்தை சின்ன குழந்தைங்க, எப்படி இதை நம்ம பண்றது? உடனே பாக்குறாச்சா, என்னமா பண்ணும் இல்லையா? அவளுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் அப்படிங்கிற இடத்துல ஒருத்தி பேசுறா. சாலமோன் பார்த்த, யாருங்க கத்திய கொண்டா, குழந்தைய 2ஆ பிளந்து ஆளுக்கு பாதி கொடுத்துருன்னு சொல்லும் போது அந்த உயிரோடு இருக்கிற குழந்தையின் தாய் குடல் துடிச்சுதான். என்னமா பா, குடல் துடிச்சுதான். அந்த சிக்னல் தாய்க்கு மட்டும்தான் புரியும். யாருக்கா பேதனை முடியும், என் வயிறு பத்தி எரியுதுடா, என் குடல் துடிக்குதுடான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மருத்துவனா இருந்து பேசுறேன். குடல் துடிக்குமா? உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையினுடைய தாய் குடல் துடிச்சுதான். ஐயா பிள்ளைய கொல்லாதீங்க ப்ளீஸ், வேண்டாயா, அவகிட்டே கொடுத்துட்டோம், அங்கேயாவது உயிரோடு இருக்கட்டும். 2 தாய் உடனே அந்த குடல் துடித யாருங்க, அவளுக்கு இந்த குழந்தைய கொடுத்துருங்கன்னு சொல்லி தீர்ப்ப நியாயமா சாலமோன் சொன்னார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல அங்க போகும்போது அங்க ஒரு ராஜா இருக்கிறாரு. எல்லாத்தையும் விளக்கமா சொல்றதுக்கு நேரம் கருதி நான் வேகமா போறேன். அங்க இருக்கிற ராஜா சொல்றாரு, அங்க 2 தாய்க்கு போய் உட்கார்ந்து, ஐயா எங்களுக்கு நியாயம் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ராஜா சொல்றாரு, என்னம்மா என்ன ஞானம் பாட்டு சொல்ற, என்னம்மா பண்ண சொல்ற, நான் எதுல இருந்து உங்களை ரட்சிக்கட்டும், எதுல இருந்து உங்களை விடுக்கட்டும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. யா நான் சொல்றப்ப எங்களுடைய விண்ணப்பத்தை கேளுங்க. என்ன விண்ணப்பம்? ஐயா நானும் இவளும் ஒரே நேரத்தில் தான் பிள்ளைகளை பெத்தோம். அவளுக்கும் சின்ன பச்சை இளம் குழந்தை தான், எனக்கும் பச்சை குழந்தை தான். ஆனா நேத்து என்ன தெரியுமா சொன்னாயா, இனி நாம எதுவும் சாப்பிடலன்னா செத்துருவோம், நம்ம உயிரோட இருந்தாவது இன்னொரு குழந்தைய பெத்துக்கிடலாம், ஆனா நம்ம செத்து போயிட்டோம், நம்மோட லைஃப் போயிரும் சொல்லி நேத்து என்கிட்ட இவ சொன்னாயா. பசியில உயிர் போகுது அப்படின்னும் போது சொன்னா, இன்னைக்கு வேணும்னா உன் குழந்தைய சமைச்சு சாப்பிட்டுலாமா, நாளைக்கு வேணா ஏன் குழந்தைய சமைச்சிடலாம் அப்படின்னு இவ சொன்னாயா. எனக்கு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வாழ்க்கையில் என்னைக்காவது கேட்டது உண்டா? நடக்குமா? இதெல்லாம் வாய்ப்பு இருக்குதா? அப்படி குழந்தைய எப்படி வெட்டி சாப்பிடுறது அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். வேற வழி இல்லை, அவ சொன்னதை தவிர வேற வழி இல்லை. அந்த குழந்தைய வெட்டுறதுக்கு நானும் சம்மதிச்சிட்டேன். யோசித்து பாருங்க தாய், பச்சை குழந்தை
பிறக்கும் போது அந்த குழந்தையுடைய பாத்திரத்தை பார்த்து பட்டு போல இருக்குது, என் பட்டு அப்படின்னு பேர் வைக்கிறார். என் செல்லம், என் கண்ணு, என் ராஜா, என்னென்ன பேரு. அந்த குழந்தையினுடைய அந்த சாஃப்ட்னஸ், அந்த குழந்தையினுடைய தேகம், அந்த குழந்தையினுடைய அழகு கருப்பா இருந்தா கூட, ஆனா அந்த ரெண்டு தாயில ஒரு தாயினுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொல்றதுக்கு எப்படி மனசு வந்திருக்கும் பாரு. கழுத்தை பிடிச்சி கொன்னாலோ கத்தி எடுத்து வெட்டினாலோ பைபிள் எழுதல. ஆனா அந்த தாய் என்ன பண்ணிட்டா, குழந்தைய கொன்னுட்டா. இந்த அம்மா ஐயோ என் குழந்தைய சாவறது நான் பார்க்க மாட்டேன்னு போய் தூரமா போய் ஓடி ஒளிஞ்சிருப்பா. ஒரு தாய் இருதயத்தை கடினப்படுத்தி அந்த கை தனியா, கால் தனியா, ஹார்ட் தனியா, கண்ணு தனியா, மூளை தனியா, ஒரு தாயே, பெத்த ஒரு தாயே தன் குழந்தைய பஞ்சு பஞ்சு அப்படி வெட்டி கோழி அறுக்கிற மாதிரி அறுத்து அந்த ரத்தத்தோடு கூட கண்ணும் அதையும் பார்த்து அதை தண்ணியில போட்டு கழுவி அதை தண்ணியில சமைச்சு கொதிக்க விட்டு அதை தட்டில் கொண்டு வந்து போட்டு சாப்பிடுவாள்னா நான் என்ன செய்ய சொல்றேன்? இப்படி கூட ஒரு தாய் செய்வாளா? சாப்பிட்டாங்களே, குழந்தைய வெட்டி கண்ணில் தட்டில் போட்டு கொண்டு வந்து அம்மா அது பாரு கண்ணை மூடினா சாப்பிடுனா அதை பார்த்தோம். ஐயோ என் கண்ணு, என் கண்ணு, என் கண்ணே. கண்ணை தட்டில் இருந்தா எப்படி இருக்கும் ஒரு தாயினுடைய மனசு? யோசிப்பா. இவ்வளவும் தின்னுட்டு இன்னைக்கு கேட்கலாம், உன் பிள்ளைய கொடுன்னா இவன் கொடுக்க மாட்டேங்கிறா, எனக்கு நியாயம் செய்யணும்னு சொல்றா. அங்க ரெண்டு தாய்ங்க செத்து போன குழந்தைக்கு, உயிரோட இருக்கிற குழந்தைக்காக போராடுறா. இங்க ஒரு தாய் குழந்தைக்காக போராடுறா. நான் இதை பேச வரல. ஒரே ஒரு தாயை இன்னும் 15 நிமிஷத்துல நான் உங்களுக்கு அறிமுகப்பட, எனக்கு 10 நிமிஷத்துல சொல்லிடுவேன், உனக்கு புரியாம போயிருமேன்னு. ஒரே ஒரு தாயை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ரெஃபரன்ஸ் குறிச்சுக்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை நீங்க குறிச்சுக்கங்க. என்ன நீங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்குது என்ன கவனிங்க. பைபிளை குறிச்சுக்கிட்டு என்ன பாருங்க, பார்த்தாதான் உனக்கு புரியும், இல்லைன்னா சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு புரியாது. அதுக்கு தான் என்ன பார்க்க சொல்ல. இந்த 21ஆம் அதிகாரத்தில் தாவீது ஒரு ஓயாத பஞ்சம் வந்த உடனே தாவீது கடவுளை பார்த்து, ஆண்டவரே இந்த ஓயாத 3 வருஷம் பஞ்சம் எங்களுக்கு எதுக்கு வந்துச்சு, இந்த தேசத்துல ஏன் வந்துச்சு தாவீது கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாருப்பா, இது ஒன்னை தண்டிக்கிறதுக்காக வரல. இந்த பஞ்சம் யார் நிமித்தமா தெரியுமா? அதாவது யாரு? சவுலும் அவனுடைய வீட்டாருக்காக தான் இந்த பஞ்சத்தையே தேசத்துல கொடுத்திருக்கிறேன். இவங்களுக்காக இல்ல. யாருக்காக தெரியுமா? அங்க இருக்கிற கிபியோனியர்கள். சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்றீங்களா? யாரு? கிபியோனியர்களே. கிபியோனியர்களை இந்த சவுலும் அவனுடைய பிள்ளைகளும் அவனோட வீட்டாரும் படுத்தின கொடுமை, படுத்தின வேதனை, கொடுத்தின வியாகுலம், அதுக்காக தான் நான் 3 வருஷம் பஞ்சத்தை கொடுத்துருக்கிறேன். இப்ப கிபியோனியர்கள் யாருன்னு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் அவங்க யாருன்னு இருக்குது. யோசுவா கிட்ட ஒரு நாள் போகும்போது யோசுவா கிட்ட போய், ஐயா இது பாருங்க, எங்க வஸ்திரமெல்லாம் எப்படியா இருக்குது, பழசா இருக்குது, செப்பலெல்லாம் தேஞ்சு போயிருக்குது, சாப்பாடெல்லாம் பூர்ணம் பூத்து இருக்குது, ஆகையால நாங்க எங்கிருந்தோ வந்தேன்னு சொல்லி யோசுவாவை ஏமாத்தினாங்களே, அந்த கூட்டத்துக்கு பேர் தான் என்னது? கிபியோனியர்கள். அவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க, ராஜ குடும்பத்தில் நல்ல வசதியா வாழ்ந்தவங்க. ஆனா யோசுவாவும் அவருடைய தேவன் கிட்ட போய் எதிர்க்க முடியாதுன்னு சொல்லி தங்களை சரண்டர் ஆயிட்டாங்க. உடனே யோசுவா அவங்களோட உடன்படிக்கை பண்ணி, இந்த பாருங்க, நீங்க பொய் சொல்லி எங்களோட உடன்படிக்கை பண்ணதுனால ஒண்ணு நான் செய்யறேன். என்ன செய்யறேன் தெரியுமா? ஒண்ணு செய்யறேன், இன்னைக்குல இருந்து நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்துல விறக வெட்டுறதும் தண்ணி எடுக்கிற வேலை உங்களுது. சொல்லுங்க, யாருக்கு? யாருக்கு விறகு வெட்டணும்? ஊழியத்துக்கு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு. இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, நமக்கு அடிமையா வச்சுக்கலாம், அந்த வேலை வேண்டாம். ஆசரிப்பு வாழ்நாள் முழுவதும் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற வரைக்கும் விறகு வெட்டுற வேலையும் தண்ணி எடுக்கிற வேலையும் ஒரு சாதாரண அற்ப வேலை. அது அந்த வேலையை செய்யறதுக்கு கிபியோனியர்கள் வம்சமா
450 வருஷம். சொல்லுங்க, ஏறக்குறைய 450 வருஷம் இந்த வேலையை அவங்க செய்யறாங்க. உடன்படிக்கை பண்ணிட்டதுனால என்ன வேலை செஞ்சாங்க? தண்ணி எடுக்கிறதும் விறகு. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன், என்ன கம்பேர் பண்ணி பேசுறது டைம் இல்லாதனால, உங்க சர்ச்சில் பெருக்கிற சின்ன வேலைனா கூட அது யாருடைய வேலை? கடவுளுடைய வேலை. என்னைக்காவது ஒரு குடும்பமா வந்து, இன்னைக்காவது இந்த வருஷத்துல ஒரு முறையாவது குடும்பமா வந்து ஜன்னல்லாம் தொடச்சி பெருக்கி பாய போட்டு முதல் ஆள நம்ம உட்காரணும்னு என்னைக்காவது நீ யோசித்தது உண்டா? இல்லன்னா நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. எல்லா வருஷமும் கேலண்டர் பாஸ்டே போட்டு கொடுக்கணும்ல, இந்த வருஷம் நானும் என் குடும்பமும் கேலண்டர் போடுறதுக்கு எங்களை கொடுக்குறோம்னு சொன்னீங்களா? அது நல்லது. மைக் வாங்கின அன்றைக்கு வாங்கன்னு இந்த எச்சையெல்லாம் போய் ஸ்ப்ரே ஆகி அங்கே போய் நிற்கிறதுக்கே நாத்தம் வரும். அது என்னைக்காவது கழுவி சுத்தம் பண்ணீங்களா? ஒரு ஸ்பாஞ்சை வாங்கி போட்டோமா? பாக்ஸுங்களை தொடச்சி வச்சோமா? சர்ச்சில் சின்ன சர்ச்சுக்கு முன்னால நல்ல தண்ணியை தெளிச்சு நல்ல அலங்காரம் பண்ணோமா? ஜன்னல்லாம் தொடச்சோமா? ஊழியத்துக்கு போனோமா? ஏதோ ஒரு வேலை, சின்ன வேலை நினைக்காதீங்க, அது ஆண்டுடைய பார்வையில் பெரிய வேலை. சர்ச்சை பெருக்கி பாய் போட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஓஹோன்னு இருக்குது. ஜம்பமா வந்து உட்காந்து சேர் தேய்ச்சிட்டு போனாங்க பாரு, அவங்க இன்னும் அப்படிதாங்க. தயவுசெய்து கொடுக்குற சின்ன வேலையோ பெரிய வேலையோ அது யாருக்காக செய்யறீங்க? ஆண்டவருக்காக. இப்ப கிபியோனியர்கள் எத்தனை வருஷம் செஞ்சாங்கன்னு சொன்னேன்? 450 வருஷம். பணம் இல்லை, சாப்பாடு கொடுக்குறாங்க, விறகு வெட்டுறது, தண்ணி எடுக்கிறது, விறகு வெட்டுறது, தலைமுறையா செஞ்சுட்டு வராங்க. இப்படி செஞ்சுட்டு வரும்போது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருந்தது யாரு? சவுல். அவனும் அவன் குடும்பத்தாரும், இது ஏன் ஊரு, என் பேர் வெளியே வரும். ஏன்னா விளக்கமா சொல்றதுக்கு டைம் இல்லை, இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. அப்ப என்ன பண்ணார்னா, என் பேர் வெளியே வரணுங்கிறதுக்காக இவங்களை இருந்தா தானே நம்ம பேர் வராதுன்னு அவங்கள காரணமே இல்லாம ஓட 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 வெட்டுறான், துரத்துறான். இப்ப இந்த கிபியோனர்கள் சவுலுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் பயந்து எங்க குகையிலையும் மலையிலும் ஓடி போய் ஒளிகிறாங்க. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, எனக்காக செஞ்சவங்க இல்லையா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அற்பமான கிபியோனியர்களுக்காக தேவன் எழுந்தருளினார். 3 வருஷம் ஓயாத பஞ்சத்தை கொடுத்தாரு. இஸ்ரவேல் தேசமே கலங்கி போச்சு. ஐயோ ஏன் இது நடந்துச்சுன்னு புலம்புறாங்க. இப்ப சொல்றாரு ஆண்டவர், நான் எதுக்கு இந்த பஞ்சத்தை கொடுத்தேன் தெரியுமா? சவுலுடைய குடும்பத்தார் இப்படி பண்ணீங்க. இப்ப தாவீது அந்த கிபியோனுகள் இருக்கிற மீதியானவங்களை எல்லாம் கூப்பிட்டு, ஐயோ நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, கிபியோனர்கள் வந்து தாவீது கிட்ட சொல்றாங்க, ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, எங்களுக்கு பணம் வேணாம், எங்களுக்கு பொருள் வேணாம், எங்களுக்கு பொண்ணு வேணாம், எங்களுக்கு வெள்ளி வேணாம், எதுவும் எங்களுக்கு வேண்டாயா, ஒரு உதவி செய்றீங்களா? சரி நான் உங்களை பிளஸ் பண்ணணும்னா, நான் உங்களை ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்? வேற இன்னும் பண்ண வேண்டாயா. எங்களை ஓட ஓட விரட்டினாங்க பாருங்க, எங்க சந்ததியை இல்லாம அழிக்கணும்னு நினைச்சாங்க பாருங்க. நாங்க விறகு வெட்டுறதும் தண்ணி எடுக்கிற வேலையை தவிர வேற எதுவும் செய்யல. ஆனா காரணமே இல்லாம எங்களை பகைச்சு, எங்களை பழிச்சு, எங்களை நிந்தித்து, எங்களை அவமானப்படுத்தி, எங்களை அசிங்கப்படுத்தி, எங்களை காயப்படுத்தி, எங்களை துரத்துனாங்களே. அந்த 7 பேரை மட்டும் தயவு செய்து எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. நாங்க அவங்க ஒரு 7 சிலுவையை பண்ணி 7 மரத்தை போட்டு 7 பேரையும் அதில் தூக்கு போட்டுடுறோம். அப்போ எங்க மனசு கூட கொழுந்துரும், நாங்க உங்களை பிளஸ் பண்ணிடுறோம். தாவீது சொன்னாரு, அப்படியா? அப்படின்னு தாவீது அப்படியே செய்து சவுலுடைய 2 பிள்ளைங்களையும் 5 பேர பிள்ளைகளையும், சொல்லுங்க, சவுலுடைய 2 பிள்ளைங்கன்னா மனைவியில மறுமனையாட்டியினுடைய 2 பிள்ளைகளையும் அவனுடைய 5 பேரை 7 பேரை கொண்டு வந்து கிபியோனியர்கள் முன்னால கொண்டு வந்து சரண்டர் பண்ணிட்டான். இவங்க தானே பாவங்க, உங்களை துரத்துறவங்க இவங்க தானே, உங்களை காயப்படுத்துறவங்க இவங்க தானே, உங்களை ஏமாத்துறவங்க இவங்க தானே, உங்களை வஞ்சித்தவங்க இவங்க தானே, உங்களை மோசம் போக்குறது இவங்க தானே, உங்களை வெட்டது இவங்க தானே, உங்க ரத்தத்தை சிந்துறது இவங்க தானே. ஆமாயா, 7 பேரையும் பிடிச்சிட்டு போய் ஒரு மலை அடிவாரத்தில் கொண்டு போய் 7 சிலுவை மரங்களை செஞ்சு 7 பேரையும் தூக்குல போட்டாங்க. யூத கலாச்சாரத்தின்படி தூக்கு போட்டா சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்? இறக்கிடணும். இயேசு கூட அப்படிதான் என்ன பண்ணாங்க? இறக்கிட்டாங்க. 6 மணி ஆகிறதுக்குள்ள இறக்கிட்டாங்க, தூக்கு போட்டாங்க. தூக்கு போட்ட உடனே
இந்த செய்தி டைம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். 8ஆம் வசனத்தை மட்டும் வாசிமா. 10ஆம் வசனம். அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள். எல்லாரும் வாய் தரன்னு சொல்றீங்களா? பேர் என்ன? இன்னொரு முறை சொல்லுங்க. ரிஸ்பாள். ரிஸ்பாள் சவுலுடைய மறுமனையாட்டியினுடைய பேர் ரிஸ்பாள். இந்த ரிஸ்பாள் என்கிற தாய்க்கு இந்த 7 பேரும் தூக்கு போட்டது இவ காதுல போய் விழுது. இவ ஒரு தாய் 5 பேர பிள்ளைகளையும் 2 பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் 7 பேரையும் இழந்த, ஒரு பிள்ளையை இழந்தாவே ஒரு தாயினுடைய வேதனையை தாங்க முடியாது. 7 பிள்ளைகளையும் இழந்த இந்த தாய் வாசிமா ரெட்டையில ரெட்டு புடவையை எடுத்துக்கொண்டு போய் பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்தில் இருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலிலே ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவிலே காட்டு மிருகங்களாகிலும் என்ன பண்ணலாமா சொல்லுங்க, முடிச்சிடுறேன். எத்தனை பேணும்? 7 பேரையும் 7 சிலுவையிலிருந்து இறக்கி ரெட்டு புடவைனா என்னன்னா துக்கத்துல வேதனையில கண்ணீரின் உச்சத்தில் இருக்கும் போதுதான் ரெட்டுடுத்தின்னு சொல்லுவோம்ல, ரெட்டு புடவையை தன் மீது இருந்த ரெட்டு புடவையை கொண்டு போய் பாறையின் மேல விரிச்சு அந்த 7 பிணங்களையும் பாறையின் மேல போட்டுட்டு ராத்திரியும் பகலும் இரவும் பகலும் பகலில கழுகுகளும் கூலிகளும் பருந்துகளும் அந்த மாம்சத்தை திங்க வரும்போது அதை விரட்டுறா. கம்பு விரட்டுறவங்க சோளம் சாப்பிடாம விரட்டுறது போல மாம்சத்தை சாப்பிடுறதுக்கு அங்கங்க கழுகுகள், அப்படியே பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து சரி கழுகுகளை பார்த்து ஆகாயத்திலிருந்து அப்படி வருது. ஒவ்வொரு பருந்துகளையும் கழுகுகளையும் பறவைகளையும் நம்ம துரத்திக்கிட்டே இருக்குது. ராத்திரியில என்ன வரும்? மிருகங்கள் வந்து இந்த மாம்சத்தை எடுத்துட்டு போகுது. ராத்திரி முழுதும் கண் விழிச்சிருக்கா, ஜாக்கிரதையா இருக்கணும். பகல் முழுதும் பார்க்கிறா, ரா முழுதும் அந்த தேகத்தை பிணங்களை பாதுகாத்தா. எத்தனை மாசம் தெரியுங்களா? 7 மாசம். எத்தனை மாசம்? அதாவது அறுப்பு காலம் துவங்கி வானத்திலிருந்து மழை பெய்து மறுபடியும் அறுப்பு காலம் வர்ற வரைக்கும் ஏறக்குறைய 7 மாதம் 7 சிலுவைகளில 7 பிணங்களை ஒரு தாய் இரவும் பகலும் பிணங்களோடவே வாழ்ந்தா. 3 நாளைக்கு மேல பிணத்துக்கு பக்கத்தில் இருக்க முடியாது. 10 நாளுக்குள்ளே சரீரம் வெடிச்சிரும். எனக்கு விளக்கி சொல்றது நேரம் இல்லாதான் சொல்றேன். அது ஏறக்குறைய 7 மாதம் அந்த பிணங்கள்ல இருந்து அப்படியே கசங்கி ரத்தமா வடிஞ்சு எலும்புகளும் கண்ணுகளும் இருக்கும் போதும் பகலிலே பறவைகளிலும் இரவிலே ஆகாய காட்டு மிருகங்களும் அந்த அந்த சருத்தின் மேல் விழவொட்டாமல் ஒரு தாய் பாதுகாத்தாள்னா அவளுடைய அன்பை என்னன்னு சொல்றது? அவளுடைய தியாகத்தை என்னன்னு சொல்றது? அந்த தாயினுடைய மேன்மை எவ்வளவு! இப்படி இரவும் பகலும் ஒரு சாதாரண தாயே இப்படி பண்ணுவாளே. ஆனால் கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 49:15 ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் பாருங்க, தாய் தேற்றுவது போலதான் நான் தேற்றுவேன்னாரு. ஆனா தாய்களுடைய லிஸ்டே 4 தாய்களை முதல்ல சொன்னேன். ஆனா அந்த ரிஸ்பாள் என்கிற ஒரு தாயினுடைய அங்கலாய்ப்பு, வேதனை, கண்ணீர், புலம்பல், துக்கம், ஐயோ ஐயோ என் பிள்ளைங்க 7 பேரை ஒன்னா இழந்து பைத்தியமா மென்டலா சாப்பிட்டாளா தூங்கினாளா என்ன பண்ண ஒண்ணும் தெரியாம 7 மாதம் இரவும் பகலும் காத்த அந்த தாயே அப்படி செய்வானா? இங்க சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படின்னா என்ன பதில்? மறக்க, அதுதானே பார்த்து இவ்வளவு நேரம். மறக்க மாட்டான்.
ஒரு தாய் ஒரு பிள்ளைய என்னதான் இருந்தாலும் ஒரு தாய் மறக்க மாட்டான். ஆனா தரித்திரம் முடிச்ச கிறிஸ்தவங்க பெத்த அப்பா அம்மாவை பார்க்க மாட்டாங்கிறாங்க. கையில பைபிள் வேற, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில குதிக்கிறோம். ஆனா அப்பா அம்மாவை பார்த்தோமா? உன்னை பெத்த தாயை பார்த்தியா? உன் தகப்பனை விசாரிச்சியா? உன் தாய்க்கு செய்விட்ட கடமையை செஞ்சியா? நீ இதெல்லாம் செய்யாம நீ பரலோகம் போவ நினைச்சா நீ ஒன்ன நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. எங்க அண்ணன் கிட்ட பேசல, எங்க அக்கா கிட்ட பேசல, எங்க அம்மாவை பார்க்கல அப்படின்னு யாராவது ஒருவேளை இந்த சபையில இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ராத்திரி நீ மனம் திரும்பிடு. மனம் திரும்பி உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணதோ. எத்தனை வயசு? 54வது வருஷம். இவருக்கு 4 தங்கச்சி, 2 அக்கா 2 தங்கச்சி, இவர் ஒருத்தர். ஒரு கேத்தலிக் குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். அப்ப 54 வருஷமா கல்யாணம் ஆகி 54 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க தாய் தப்பனை நல்ல பணத்தை நல்ல புடவைகளை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி அப்பாவும் அம்மாவும் அந்த 5 பிள்ளைகளையும் கூப்பிட்டு வருஷா வருஷம் ஏதாவது செஞ்சு அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணி பிளஸ்ஸிங் வாயின் வர்றதுனால தான் இன்னைக்கு அவரும் அவரோட குடும்பம் ஆசீர்வாதமாக்காங்க, தங்கச்சி ஆசீர்வாதமாக்காங்க. ஆனா நீ அம்மாவை பார்த்து எதுக்கு பெத்த, ஏன் பெத்த, எனக்கு செஞ்சியா, உனக்கு நீ நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். இந்த வசந்த சொல்லிடலாமா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவங்க மறந்தா கூட நான் உன்னை இதுவரைக்கும் மறக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை மறக்கல. நீ நினைச்சு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, என்ன மறந்துட்டாரு, என்ன விட்டா நீ நினைக்க இல்ல. Never ever I